தினேசராப்பா தம்பிடே தெரியலடா என்ன சொறி என்ன கவனிக்க இல்லை நானே வேலையில் போனதில் கவனிக்க இல்லை என்ன கண்ணும் காணாத மாதிரியும் போறாங்கோடாக்கா இல்லை இல்லை என்ன நான் ஏதோ அவசரத்தில் போனால் போல கவனிக்க இல்லை எங்கடா போட்டு வரேன் கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு அங்கே படிச்சுட்டு வரா ஓமாண்ணே ஆஹா சரி என்னடா வா இந்த கலைப்பா இன்னும் ஒப்பி வாப்பா என்னது கம்ப்யூட்டர் கோர்ஸா கண்டும் காணாத மாதிரி போறீங்களா சத்தியமாக காண இல்லடாப்பா பொழுது போயிடுறதுல வந்தன் இவனவதன் ஜோஜன் இருக்கிறான் அதுக்கு ஒருதன் போன வச்சு ஒன்று நினைக்கிறான் அவன் பொழுது போயில எங்களை யாழ்ப்பாண படிகள் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுருக்காங்க நல்லா இருக்குடா பார்க்க அந்த மாதிரி இருக்குடா அதான்டா பார்த்து நினைக்கிறேன் நல்ல முயற்சியானடா ஓமடா நல்ல முயற்சியானடாப்பா பேரடத்தான் நாங்கள் பேர் மச்சான் படத்தை அந்த மாதிரி போட்டுருக்காங்க முயற்சியில் பேரடத்தான் வேணும் பாப்பா இருக்க காட்டுங்க பாப்பா வயசில சீமாம் போறாம் பாட மடியில போகுது போகுது பாடி போகுது பாத நடுவில சின்ன வயசில சீமாம் போறாம் பாட மடியில குடிகார பாவி என்று பேரெடுத்தா ஊரில பெருங்குடிகார பாவி என்று பேரெடுத்தா ஊரில குடிச்சே தன் குடும்பத்தை தெருவில் விட்டாம் பயப்புள்ள தினம் குடிச்சே தன் குடும்பத்தை தெருவில் விட்டாம் பயப்புள்ள போகுது போகுது பாடி போகுது பாத நடுவில சின்ன வயசில சீமான் போறான் பாட மடியில செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது நைனா செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது நைனா செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது குடிச்சு குடிச்சு புதஞ்சு போனான் போத்த சேரில தம்மு அடிச்சு அடிச்சு அழிஞ்சு போனான் கேன்சர் நோயில குடிச்சு குடிச்சு புதஞ்சு போனான் போத்த சேரில தம்மு அடிச்சு அடிச்சு அழிஞ்சு போனான் கேன்சர் நோயில கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில தாயுள்ள அதிகம் இல்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில தாயுள்ள அதிகம் இல்ல கண்ணீர் விட்டு அழுவதுக்கோ யாரும் அருகில் இல்ல கண்ணீர் விட்டு அழுவதுக்கோ யாரும் அருகில் இல்ல போகுது போகுது பாடி போகுது பாத நடுவில சின்ன வயசில சீமாம் போறா பாட மடியில பாடி போகுது பாத நடுவில சின்ன வயசில சீமாம் போறா பாட மடியில செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது நைனா செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது நைனா செத்தது நல்லது நல்லது நாலு காசுக்கு நல்லது நல்லது
குடும்பத்தில் பிறந்து நல்லாய் வாழ்ந்தவனாம், நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லாய் வாழ்ந்தவனாம். கூடாத கூட்டம் கூடி குடிகாரனானாம், கூடாத கூட்டம் கூடி குடிகாரன் நானானாம். போகுது போகுது பாடி போகுது பாத நடுவில, சின்ன வயசில சீமாம் போறாம் பாடமடியில. வெகுது வெகுது பாடி வெகுது காட்டு விறகில, இந்த வயசில நீராய் போனான் சுடல காட்டில. வித்துவான். வாங்க வாங்க. இருங்க இருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நாளே கச்சேரி உண்டு, அதான் உங்களை புக் பண்ண வந்து நாங்கள். எப்போ? நாளைக்கோ? மன்னிச்சு கொள்ளுங்க, குறைக்காதுங்க. நாளைக்கு முழுக்க என் மகனுடன் நான் இருக்க போகிறேன். ஏனெண்டா நாளைக்கு என் மகன் பிறந்த நாள். நாளைக்கு முழுக்க என் மகனுடன் நான் இருக்க போகிறேன். சரி, பரவாயில்லை. ஒவ்வொரு முறை உங்களை தான் பிடிக்கிறேன் நான். சரி, இந்த முறை குழந்தையோட என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி, வாரம் போயிட்டு. சரி வாங்க. என்னப்பா இன்றைக்கு என் பிறந்த நாள் விடிய எழுப்பினீங்கள்? ஓமடா செல்லம், நீங்கள் பாவம் அப்பா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நித்திர கொண்டிருக்கலாம் தானே. என் செல்லத்துக்காண்டி நான் என்ன வேண்டுமென்னாலும் செய்வேனா? தாயும் இவனே, தந்தையும் இவனே, உயிராய் உறவாய் எல்லாம் இவனே, உயிராய் உறவாய் எல்லாம் இவனே. வித்துவான் என்ன நேரத்தோட இன்னைக்கு? நீ மகன் பிறந்த நாள் ஐயா தான் கும்பிட்டு போகலாம்னு வந்தேன். தினேஷ் ஆயிலி
கையில். சம்பளம் மட்டும் வாங்குவீங்க, வேலை செய்யணும். இந்த காசை இப்ப வச்சு இப்ப வித்து எப்ப நான் கூட சொன்னார். கலக்கு ஒன்று போட்டுவார். சரியே அண்ணா படிச்சண்ணா. ஓடிட்டாங்க. ஒரு நாள் வரையக்க போய்க்கிறது இன்றைய மூத்திரம் பெய்ய வரைக்கும் கண்டுறான். எல்லாம் ஓடிட்டாங்க சார். எல்லாம் ஓடிட்டாங்க சார். டோஃபி வித்துவான். என்ன விசேஷம்? மகனோட வந்துட்டீங்க? இல்லை அண்ணன், என் மகன்கிட்ட பிறந்தனால தான் கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமுண்டு. சந்தோஷம். தம்பி கொஞ்சம் நில்லுங்க. வேண்டு வேண்டு. சரி வாரம். வாங்கடே கிளம்போ. எங்களை பற்றி என்ன காப்பாற்ற ஓடிய பற்றி கணக்க கூடாது.
எழும்புங்கப்பா எழும்புங்கப்பா. அடிச்சுட்டீங்கடா ஓடுறா. சாரி என்ன, நீங்கள் காட்டின யூடியூப் வீடியோவை பார்த்த உடனே அதில் ஒரு குடிகாரட்ட கொடூரமான வீடியோ காட்சி காட்டியிருந்தீங்க. அதை பார்த்த உடனே என் அப்பா ஞாபகத்தான் வந்துடுச்சு. எதுவுமே அறியாத என் அப்பா குடிகார கும்பல் கொடூரத்தால் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன். சரி தம்பி, கஷ்டப்பட்டவனை தாண்டா அந்த வருத்தம் தெரியும். அந்த வீடியோவை பார்த்த உடனே நெஞ்செல்லாம் மன்னிச்சு என்ன அறியாமலே நான் அழுதுட்டேன். மன்னிச்சு கொள்ளுங்கண்ண. சமுதாயத்தில் வாழ்ற ஒவ்வொரு குடிகாரனும் ஒவ்வொரு அணுகுண்டுகள் போல. ஒரு அணுகுண்டு தன்னையும் அழிச்சு தன்னை சுத்தியுள்ளவர்களையும் அழிச்சு ஏன் எங்கோ தொலைவில் உள்ளவங்களையும் அழிக்கிறது போலத்தான் இந்த குடிகாரட்ட கொடுமைகள். நாட்டில எத்தனையோ சட்டங்கள் வந்தது, எத்தனையோ தண்டனைகள் கொடுத்தாங்க. ஆனா இந்த குடிகார சமுதாயம் திருந்தின மாதிரி தெரியல. ஒவ்வொரு குடிகாரனும் தானாக உணர்ந்து குடியை கைகளவும் வர இந்த குடிகார அணுகுண்டுகள் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உலகம் அழிஞ்சுக்கிட்டே தான் போகும். இதை யாரால தடுக்க முடியும்?